டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது காந்தி கண்ணாடி படத்தின் திரை விமர்சனம். காந்தி கண்ணாடி படத்தில் கேபிஒய் பாலா, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, அழகு ஜீவா சுப்பிரமணியம், ஆராத்யா, ரித்து, அமுதவாணன், மனோஜ் பிரபு, மதன் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். பாலாஜி கே ராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விவேக் மெர்லின் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஷபீர். இது ஒரு சென்டிமெண்ட் படம். எல்லாருமே நம்ம இளம் காதலர்களை பார்த்துருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் திருமணமான பிறகு மனைவியை அதிகமாக காதலிக்கிற, நேசிக்கிற ஒரு கணவனுடைய கதை. பாலாஜி சக்திவேல் மனைவியை அப்படி நேசிப்பார், காதலிப்பார். மனைவி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கொடுத்து விடாது. பாலாஜி சக்திவேல் ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார். ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் எலுமிச்சை சாதம், ஒரு நாள் புளி சாதம், இதை மாற்றி மாற்றி கொடுத்து விடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்டுட்டு பிரமாதம், சூப்பர் இன்னும் எல்லார் மத்தியிலையும் புகழுவார். அதே மாதிரி மனைவியை குழந்தை மாதிரி காதலிப்பார். ஆனால் என்ன, பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் குழந்தை கிடையாது. பாலாஜி சக்திவேல் ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு போவார். அது ஒரு கோடீஸ்வரர் வீட்டு 60ஆம் கல்யாணம். பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக நடக்கும். ஏகப்பட்ட செலவு, எல்லா ஆட்டங்கள், காமெடி, போக்குவரத்து நடக்கும். உடனே அவர் நினைப்பார், நாம் கல்யாணம் தான் சரியாக பண்ணிக்கல, ஓடியாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ 60ஆம் கல்யாணத்தை மிகச் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாருன்னா கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலாவும் நமிதா கிருஷ்ணமூர்த்தியும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்ட்டையும் போய் சொல்லுவார், என் பொண்டாட்டிக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தணும், கோலாகலமாக நடத்தணும், அதான் ஆசை, எவ்வளோ ஆகும் பாரு. 60 லட்சமோ 80 லட்சமோ சொல்லுவார். மயக்கம் விட்டுருவார் நம்ம பாலாஜி சக்திவேல். ஆனாலும் அவர், எனக்கு நான் ஜமீன்தார் இருப்பா, கிராமத்தில் எனக்கு பெரிய இடம் சொத்து இருக்குது, வா அங்கே போய் இந்த இடத்த விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் நமிதா கிருஷ்ணமூர்த்தியும் கேபிஒய் பாலாவும். அங்கே அவர் இடத்துல வேற ஒருத்தன் பெரிய ஃப்ளாட்டு கட்டியிருப்பான், 5 மாடி கட்டடம். ஆனால் ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவார் கேபிஒய் பாலா. ஆனால் அந்த இடம் உண்மையிலே ஜமீனுக்கு தான் சொந்தது, அதாவது பாலாஜி சக்திவேலுக்கு தான் சொந்தமானதுன்னு தெரிஞ்சு போவோம். சரிப்பா, எவ்வளோ கேட்குறேன், நான் தரேன்னு சொல்லுவான். அவன் ஏதோ 5 கோடி ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, இந்தாலும் எனக்கு 80 லட்ச ரூபா போகுதுன்றான் பாலாஜி சக்திவேல். அந்த 80 லட்சமும் கரன்சி நோட்டாக பைக்குள்ளே சூட்கேஸில் வச்சு, கேரி பேக்கில் வச்சு கொடுத்துருவார். அதாவது பெரிய பேக்கில் கொடுத்துருவார். அவர் எடுத்துகிட்டு வரும்போது அன்னைக்கு தான் பிரதமர் மோடிஜி என்ன பண்ணார், 2000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருவார். பெரிய ஷாக்கு 2 பேருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் ஈஸியாக பேங்கில் போய் மாற்றிடலாம், அது அவங்களுக்கு தெரியலை. இல்லை, இவனை ஏமாத்தணும்னு நினச்சார் கேபிஒய் பாலா. போய் ஒவ்வொருத்தண்டியாக பேரம் பேசுவார். ஒருத்தன் 30% கமிஷன்மா, ஒருத்தன் 40% கமிஷன்மா, இந்த மாதிரி அல்லோகலப்படுவார் பாலாஜி சக்திவேல். பாலாஜி சக்திவேல் அந்த ரூபா நோட்டை மாற்றினாரா, 60ஆம் கல்யாணம் நடந்துச்சாங்கிறது தான் கிளைமாக்ஸ். இது ஒரு சென்டிமெண்ட்டான படங்கிறதுனால பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த அம்மாம்பெரிய உடம்பை தூக்கிட்டு ஓடுவார் பாருங்கள் பாலாஜி சக்திவேல். அவர் ஏற்கனவே ப்ரூவ்டு சக்ஸஸ் டைரக்டர், அவருக்கு நடிக்க தெரியாதா என்ன, பிரமாதப்படுத்தியிருக்கார். அவரை விட ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க தேசிய விருது பெற்ற அர்ச்சனா. ஐயோ, காட்டு நடிப்பு நடிச்சிருக்காங்க அந்த அம்மா. வேறு யாரையும் அர்ச்சனா கேரக்டரில் நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உருக்கமான பாத்திரத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க அர்ச்சனா. அந்த கோழி உமிட்ட கண்களை வச்சுக்கிட்டு சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நவரசத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. படம் பார்க்கும்போது நாமளே பல இடங்களில் கண்ணீர் விடுறோம். இதில் துணை கதாநாயகன் தான் கேபிஒய் பாலா. அதாவது பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா ஜோடிக்கு முன்னால் நமிதா கிருஷ்ணமூர்த்தி கேபிஒய் பாலா ஜோடி நிற்கலை. கிளைமேக்ஸில் ஒரு சீனில் நமிதா கிருஷ்ணமூர்த்தி கேட்கும், அப்பா நான் உன்னைய கவர வேணுங்கிறக்காக எவ்வளோ ட்ரெஸ் போட்டுட்டு வரேன், மூக்குத்திலாம் போட்டிருக்கேன், வேறு டைப்பில் ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்றைக்காவது என் ட்ரெஸ்ஸு, மூக்குத்தி, பொட்டு, கம்மல் இதை பாராட்டியிருக்கியா, என்னென்ன போட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ தான் கேபிஒய் பாலா சொல்கிறாரு, நீ நேற்று இதை போட்டிருந்த, முந்தாள் இதை போட்டிருந்த, அதுக்கு முன்னால் போட்டிருந்த, எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் சொல்லி பாராட்டுறது தான் காதல்னா
அதல்ல காதல்னு சொல்லுவார். அருமையான விளக்கம். அதேமாதிரி 3 சீனில் காதல் காட்சிகள் வந்தாலும் நமிதா கிருஷ்ணமூர்த்தியும் பாலாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. பொதுவாக பாலான்னா ஒரு காமெடி பீஸ். எந்த நிகழ்ச்சியில் வந்தாலும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலகலகலன்னு சிரிப்பூட்டிடுவார். வேறு மாதிரி அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் இருக்கும். இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஹேர் ஸ்டைலை மாற்றி ஒரு ஹீரோ லுக்கில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. பிரமாதப்படுத்தியிருக்கார். கேபிவி பாலா இப்படி அவரிடம் ஒரு நடிப்பு திறமை இருந்ததா என்ற கேள்விக்கு இதை விட நான் நல்லா அடிப்பேன்யா இன்னும் நிரூபித்திருக்கிறார் கேபிவி பாலா. என்ன அவருக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகளை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக கேபிவி பாலாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாரோ இயக்குனர் ஷபீர் என்று கூட எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அதே மாதிரி பாலாஜி சக்தியுடைய நண்பராக வருகிற அமுதவாணன் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையும் ஒரு மில்லிமீட்டர் கூட ஓவர் ஆக்ஷன் பண்ணல, காமெடி பண்ணலை. ஒரு குணச்சித்திர வேஷமாகவே வந்திருக்கிறாரு அமுதவாணன். இனிமேல் அவரையும் நிறைய படங்களை பார்க்கலாம். அதற்கு அடிப்படையாக அசிவாரம் போட்டிருக்கிறார் அமுதவாணன். அதேமாதிரி நிறைய விஜய் டிவியில் தலையை காட்டுற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன இந்த காலத்து இளைஞர்களுக்கு பாலாஜி சக்திவேல் அர்ச்சனாவுடைய காதல் புரியுமா, விளங்குமா, ஏற்றுக்கொள்வார்களாங்கிற மட்டும் நெருடலாக இருக்கிறது. ஏனென்றால் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஷபீர் ஒன்றை மறந்துட்டார். அவர் 3 மாதம் டைம் கொடுத்தார் பிரதமர் மோடிஜி, நீங்கள் பேங்க்கில் போய் கொடுத்து புது நோட்டு வாங்கிக்கலான்னு. அதையே மறந்துட்டார் டைரக்டர் ஷபீர். ஒருவேளை பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் பாஜக அரசு பிடிக்கவில்லையா என்ற கேள்விக்கு ஷமீர் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். அந்த இடத்துல பெரிய லாஜிக் இடி லாஜிக் சுனாமி என்று தான் சொல்ல வேணும். அதை கொஞ்சம் யோசித்தோம்னா படம் விடாது, கஷ்டமாக போயிடும். கதையினுடைய தன்மையை அழித்து விடும். அதை மறந்துட்டு அந்த வயோதிகருடைய காதலை ரசிக்கலாம். அதான் நீ இருக்கல்ல இன்னும் ஒவ்வொரு முறை பாலாஜி சக்திவேல் சொல்லும் பொழுதும் வேறு லெவலுக்கு போயிட்டார் பாலாஜி சக்திவேல். மனைவி முகத்தில் பொட்டு இல்லைன்னொன்னே என்ன இன்னைக்கு குங்குமம் வைக்காமல் வந்திருக்க, அந்த பதறி துடிக்கிற கட்டெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கிறது. அதேமாதிரி அர்ச்சனா கடைசி காட்சியில் ஓன்னு ஒரு கத்தும் பாருங்கள், தியேட்டரே குலுங்கி போகுதுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான சோகம். அந்த கட்டத்தை என்ன கட்டம்னு நான் சொன்னேன்னா அது சஸ்பென்ஸ் அடிபட்டு போகும். ஸோ அந்த கடைசி காட்சிகளில் பைத்தியம் பிடித்தவர் போல தெரிகிறார், சோகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது போல தெரிகிறாரு. அர்ச்சனாவுடைய நடிப்பே தேசிய விருது வாங்கின நடிகை, அது நடிக்கவே வேணும். இந்த கேரக்டருக்கு அர்ச்சனா மிக பொருத்தமானவர். அந்த தேர்வு செய்த ஷபீரை பாராட்டி ஆகணும். ஒளிப்பதிவும் மிகச்சரியாக இருக்கிறது. ஏன்னா பட்ஜெட் படம் அவ்வளோதான். ஏன்னா கேபிவி பாலாவே சொல்லிட்டாரு. ஒருத்தர் கேட்டாங்க, எனக்கு சம்பளம் அதிகமாக தரல அப்படின்னதுக்கு, ஆமாம் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க, என்னைய கதாநாயகனை வச்சு எடுக்கிறதே பெரிய விஷயம், அதனால் நான் அதை கேட்க மறந்துட்டேன், அது நியாயம் இல்லைன்னு சொன்னார். அதனால் பட்ஜெட் படத்தை அதற்குள் எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சில அழுத்தமான காதல் கதைகள் வர வேண்டும். அதற்காகவே காந்தி கண்ணாடியை நாம் பாராட்ட வேண்டும். காந்தி கண்ணாடின்னு வைக்கிறது பதிலாக காந்தி கண்ணம்மா என்று பெயர் வைத்திருக்கலாம். ஏன்னா கண்ணாடி உடஞ்சிருச்சு. கண்ணம்மா என்கிற அர்ச்சனாவை காதலிக்கிற பாலாஜி சக்திவேலுடைய காதல் அழியவே அழியாது. காதல் என்றுமே அழியாது. காதலர்கள் தோற்கலாம், காதல் தோற்காது. அந்த அடிப்படையில் பைல்வான் பார்வையில் காந்தி கண்ணாடி படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.